ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான மகர ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் மகர ராசியினருக்கு கிடைக்கப்பெறும், இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதமானது போட்டி பொறாமைகள் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகின்றது. அமைதியாக உங்களை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க. கூடவே 2 பேர் இருந்து உங்களை வேலை செய்ய விடாம தடுப்பாங்க. உஷாராய் இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாரிடமாவது ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசும்போது கூடுதல் கவனத்தோடு இருங்க. முன்கோபப்படாதீங்க, அது பிரச்சனையை கொடுத்துடும். அதே சமயம் மாதத்தின் பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்க பெறுங்க. எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்வீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றம் இருக்க பெறும். தொழிலை எதிர்பாராத வரவு நிதி நிலைமையை சீர்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடைவீங்க. ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். இரவு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இருக்க பெறுங்க. இருப்பினும் ரொம்பவும் இரக்க குணத்துடன் நடந்து கொள்வீங்க. யாராவது வந்து உங்களிடம் கஷ்டத்தை சொல்லி உதவி அப்படின்னு கேட்டால் அதை உடனே செய்ய போயிடுவீங்க. இதனால் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம். 4 பேர் மதிக்கத்தக்க வகையில் சில காரியங்கள் உங்கள் கையால் நடைபெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைய வரப்போகிறது. அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கொஞ்சம் டென்ஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும். மனதிற்குள்ளே டென்ஷன் இருக்கும், ஆனால் அதை வெளியாட்களிடம் காட்ட முடியாது. உங்களுக்குள்ளேயே வைத்து புலம்ப போவீங்க. அதே மாதிரி எந்த வேலையுமே செய்ய முடியாத சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகலாம். இருப்பினும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. இந்த மாத இறுதியில் அனைத்துமே சரியாகிடும். மனதிற்கு பிடித்த பாடலை கேளுங்க, மனதிற்கு பிடித்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கொஞ்சம் சட்டுன்னு கோபம் வருவதற்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் இருக்குங்க. யார் எதை பற்றி பேசினாலும் பதிலுக்கு எரிந்து விழ போகிறீங்க. இதனால் உங்களை பார்த்து பேசவே சில பேர் பயப்படுவாங்க. இதனால நல்ல வாய்ப்புகளை இழக்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. உங்களுக்கு நல்லது செய்ய வந்தவங்க கூட அந்த நல்லதை உங்களிடம் சொல்லாமலே போயிடுவாங்க. முன் கோபத்தை குறைப்பது தான் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அதனால நிறைய தண்ணீர் குடிங்க. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வேலையில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பும் இருக்கு. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியத்தில் மாத பிற்பகுதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும். வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் முயற்சிகளை செய்திருக்க மாட்டீங்க, ஆனால் நல்லது தானாக நடக்கக்கூடிய காலமாக இருக்க பெறும். வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மாதம் ஒரு பகுதியில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே மாதிரி பெற்றவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அடம் பிடித்து நீங்களே தான எந்த ஒரு
முடிவையும் எடுக்காதீங்க. உங்களுடைய விருப்பப்படி எந்த ஒரு முடிவையும் இந்த மாதம் எடுக்க வேண்டாம், அது பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதே மாதிரி ஆன்மீகத்தை தேடி செல்வீங்க. இறைவனின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பலதரப்பட்ட சிக்கல்களும் படிப்படியாக விலகவும் ஆரம்பிக்கும். தொழிலில் பார்ட்னர்கள் மூலமாக சண்டை சச்சரவுகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் போது கூடுதல் கவனத்துடன் இருப்பது உத்தமமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுக்கிறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அவசியமாகிறது. அலட்சியமான போக்கோடு இந்த காலத்தில் இருப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீடு வரைக்கும் வந்த வாய்ப்புகள் கை நழுவ விட்டு செல்வீங்க. அதே மாதிரி அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு பின்பு புலம்பினா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல பண கஷ்டம் தீர முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதிகமாக சம்பாதிப்பதற்குண்டான வழியை தேட ஆரம்பிச்சிடுவீங்க. மேலும் மேலும் கடன் வாங்கி கஷ்டப்படாதீங்க. பெரியவர்கள் ஆலோசனைப்படி கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் தப்பான முடிவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க. யோசிக்காம நீங்கள் அதிரடியாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கே எதிராக திரும்பிடும். அதனால நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அனுபவசாலிகள் புத்திசாலிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு விதண்டாவாதம் பேசக்கூடாது. அதே போல் கொஞ்சம் நிதி நிலைமை சீராகும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத பண வரவு மன அமைதியை கொடுக்குங்க. நீண்ட நாள் பண சிக்கலில் இருந்து விடுபட வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. வாங்கிய கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் மகர ராசியினருக்கு கிடைக்கப்பெறும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைக்க வேண்டியது அவசியங்க. கடன் வாங்கக்கூடிய பழக்கத்தை குறைத்து கொள்வதும் அவசியமான ஒன்று. வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் கிரகங்களினுடைய நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 2வது வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அதே போல் 3 கிரகங்கள் முயற்சி தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 3வது வீட்டில் சஞ்சரிக்குது. ராசிக்கு 4வது சுகஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு. மகர ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சரிக்குது. இதனால பார்க்கும் பொழுது செவ்வாய் இணைந்து சனி பகவானுடன் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு மேலதிகாரி உதவியோடு உயர் பதவியும் இடமாற்றமும் கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மகர ராசிக்கு ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில செலவிருக்கிறாரு. கும்ப ராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு. சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். அதனால இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். மகர ராசிக்கு 4வது அதிபதி அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதி மற்றும் லாபத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பண வருமானத்தை குறைக்குங்க. அதாவது 2வது வீட்டில் இருப்பது சாதகமான அமைப்பு தான். செவ்வாயால் பொருளாதார நிலை மேம்பட்டு நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாமல் இருந்தாலும் கூட சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் வெட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்ல வேண்டியதாகவே இருக்கும். அலுவலகத்தில் அப்படி இல்லைன்னா தொழிலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அது பிரச்சனையை கொடுத்துடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எந்த விதத்திலையுமே நம்பிக்கை துரோகம் செய்யவே கூடாது. அப்படி இல்லைன்னா அவர்கள் ஏமாறும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அதுவும் உங்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே புத பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்து நிலை மாறப்போகிறது. அதாவது ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். நீச்சம் அப்படின்னு சொன்னால் வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தினுடைய மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறார். ராசிக்கு கடன் எதிரி மற்றும் தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறதும் நீச்சம் அடைகிறதும் ஒரு வகையில் லாபத்தை யோகத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக கடன்கள் தீரும் மாதமாக பங்குனி மாதம் இருக்கப்பெறும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வாடகை இடத்துல இருந்து சொந்தமாக இடம், அப்படி இல்லைன்னா கட்டிடம் வாங்கக்கூடிய யோகமும் மகர ராசியினருக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக்கும். அதே நேரத்தில் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளிடையே ஒருவிதமான மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மகர ராசிக்கு புது புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமடைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் உச்சமடைவது மீன ராசிகளை ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய நீச்ச புதனின் தன்மையை மாற்றி நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அனைவருமே வியக்கும்படி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறும். படிப்புக்கு ஏற்ற நல்ல வருமானத்துடன் கூடிய வேலை கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் கணிசமாக உயரும். சூரிய பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு. அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில இருக்குங்க. எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான சூரியன் ராகுவுடன் இணைவது சிறப்பான அமைப்பு கிடையாது. உயர் பதவிகளில் இருக்கிறவங்க, அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் இருப்பவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படும். அதே போல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அலுவலகத்தில் போட்டி ஏற்பட்டு வேறு இடம் மாறலாமா அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். சாத்தியமும் அதிக அளவில் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் பாதிக்கலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது சால சிறந்தது. உங்களுடைய கஷ்டங்கள் விலகும், துயரங்கள் மறையும், கடன் பிரச்சனையும் விலகுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆதியந்த பிரபு வழிபாடு. உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம்.